இன்று நம் தாயாம் திரு அவையானது எந்த புனிதரின் திருவிழாவை சிறப்பிக்கிறது? புனித பியோ. புனித பியோ பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள். எனக்கு எதுவுமே தெரியல, நானும் தேடுறேன். சொல்லுங்க. என்னப்பா? 5 காயம் வரங்கள் பெறுகிறார். அப்புறம் பை லொகேஷன், ஒரே நேரத்தில் 2-3 இடத்துல அவரால் யார மாதிரி, அந்தோனியர் மாதிரி அவர் என்ன பண்ண முடியும்? போரூர்லயும் இருப்பாரு, சாந்தோம்லயும் இருப்பாரு. ஆமாவா இல்லையா? அப்புறம் குருவானவர், நல்லது, கரெக்ட், முக்கியமான பாயிண்ட்டுங்க. அவர் ஒரு பிரீஸ்ட். அவர் ஒரு குருவாக 5 காயங்கள் வரம் பெற்ற முதல் புனிதர் அவர்தான். அவர் எப்பொழுது 5 காயங்கள் வரம் பெற்றாரோ அதே நாள், செப்டம்பர் 17 20 தெரியல, அதே நாள் தான் பிரான்சிஸ் ஆஃப் அசிசியும் இந்த 5 காயங்கள் வரத்தை பெற்றிருக்கின்றார். ஒரே ஒரு விஷயம் பார்க்கும் பொழுது, அவர் பாவ சங்கீர்த்தனத்திற்கு ரொம்ப ரொம்ப மதிப்பு கொடுத்திருந்தார். ரொம்ப நேரம் செலவிட்டு அதற்காக மக்களை ஆயத்தப்படுத்தினார். அப்படி நடக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில ஒரு விஷயம் நடக்குது, ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அவர்கிட்ட கன்ஃபஷன் பண்றதுக்காக இங்கிலாந்துல இருந்து ஒரு லேடி வராங்க. எங்க இருந்து? இங்கிலாந்துல இருந்து ஒரு லேடி வராங்க. லேடி வந்து கன்ஃபஷன் பண்றதுக்காக லைன்ல நிக்கிறாங்க. கரெக்டா அந்த லேடி வரும் பொழுது நம்முடைய ஃபாதர் பியோ என்ன பண்றாருன்னா, டோரை க்ளோஸ் பண்ணிட்டு ஐ எம் நாட் அவைலபிள்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த பொண்ணுக்கு ஒன்றும் புரியல. ஒரு 2-3 வாரம் அங்கேயே தங்கி இருக்கிறாங்க. 4-5 வாரங்கள் ஆகுது. அதற்கு அப்புறம் ஃபாதர் பியோ வந்து அந்த பொண்ணுக்கு கன்ஃபஷன் கொடுக்குறாங்க. கன்ஃபஷன் கொடுத்து முடிச்ச உடனே அந்த பொண்ணு கேட்குறாங்க, ஃபாதர் நீங்கள் எதுக்கு இத்தனை நாள் என்னை வெயிட் பண்ண வச்சிங்க? இந்த கன்ஃபஷனை 2-3 வாரத்துக்கு முன்னாடி கொடுத்துருந்தீங்கன்னா நான் சீக்கிரமாக வீட்டுக்கு போயிட்டு இருப்பேன், எதுக்கு என்ன வெயிட் பண்ண வச்சிங்கன்னு சொல்லிட்டு. அப்போ ஃபாதர் பியோ சொல்லுவாராம், நீ வந்து கன்ஃபஷன் பண்ணாம இத்தனை காலங்கள் இயேசுவை வெயிட் பண்ண வச்சுட்ட, கடவுளை நீ இவ்வளவு காலம் வெயிட் பண்ண வைத்திருக்கிற. அது மட்டும் இல்லாம நீ சாவான பாவங்கள் செய்திருக்கிறாய், கன்ஃபஷன் பண்ணாமலே நற்கருணையை நீ வாங்கிட்டு இருக்கிற. அதனாலதான் உனக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக நான் உன்னை காத்திருக்க செய்தேன் என்று புனித பியோ சொல்லியிருக்கிறார். இது அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நடந்த ஒரு சிறிய இன்சிடென்ட். இது நமக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்லி தருகிறது. நான் ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருப்பேன். அன்னைக்கு ஒரு அம்மா வந்தாங்க. வந்துட்டு, ஃபாதர் கன்ஃபஷன் பண்ணலாமான்னு கேட்டாங்க. என்னம்மா இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க? இல்லை ஃபாதர், என் பிள்ளைய ஸ்கூலில் விட வந்தேன், அப்படி போகிற போக்கில் ஒரு கன்ஃபஷன் பண்ணிட்டு போகலாமேன்ட்டு. கன்ஃபஷன் இப்படியா பண்ணுவாங்க சொல்லுங்க? போகிற போக்கில் பண்ணுறது கன்ஃபஷன் கிடையாது. கன்ஃபஷன் பண்ணுறதுக்கு முதலில் நாம் என்ன பண்ணணும்? நம்மை நாம் தயார் செய்ய வேண்டும். நாம் செய்த தவறுகளை நாம் என்ன பண்ணணும்? நினைத்து பார்க்க வேண்டும். we should examine our conscience. நம்முடைய சிந்தனைகளை நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னென்ன தவறுகள் செய்தோம் என்று முதலில் நம்மையே நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் தான் பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும். பாவ சங்கீர்த்தனம் என்பது போற போக்குல செய்துட்டு போறது கிடையவே கிடையாது. இதை புனித பியோ மட்டுமல்லாமல் பல்வேறு புனிதர்கள் பாவ சங்கீர்த்தனத்திற்கு மிகவும் அதிகமான நேரம் செலவழித்திருக்கிறார்கள், முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். ஏனென்றால் பாவ சங்கீர்த்தனின் வழியாக மட்டும்தான் மனிதர்கள் நாம் புனிதர்களாக வாழ்வதற்கு ஒரு தூண்டுகோலாக அமைகின்றது. எனவே நான் பாவ சங்கீர்த்தனத்திற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தருகின்றேன்? இன்று நற்செய்தி வாசகத்தில் இயேசுவை பார்த்து கூறுகிறார்கள், உன்னுடைய தாயும் சகோதரர்களும் வந்திருக்கிறார்கள் என்று. இயேசு என்ன சொல்றாரு? என்னவா? யார் ஒருவர் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறார்கள் அவர்களே என்னுடைய தாய் என்று அவர் கூறுகின்றார். அன்னை மரியாளை ஒரு எடுத்துக்காட்டாக வைத்துதான் இயேசு அதை குறிப்பிட்டு சொல்கின்றார். அன்னை மரியாள் கடவுளின் வார்த்தைகளை மனதில் இருத்தி அதன்படி செயல்பட்டதால் தான் இயேசுவின் தாயாக அவர்கள் நிலைத்து நிற்கிறார்கள். எனவே இயேசு விரும்புவது போல் நான் என் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றேனா? மனிதர்கள் புனிதர்களாக மாற வேண்டும் என்றால்
இயேசுவின் கட்டளைகளை கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும்.